அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் 400 உரைத்தல். குறள் எண் 1139. அருகிலார் எல்லாரும் என்றே என் காமம் மருகின் மருகும் மருண்டு. யாருக்கும் என் காதல் தெரியவில்லை என்பதாலேயே என் காதற் செய்தி மயங்கி தெருவிலே சுழன்று வருகிறது போலும். It seems my love message is going rounds on the street in a stupor state because nobody knows about that before. என் துழிப்பா, வீதிக்குச் சென்ற காதல் செய்தி அறியாதவர்கள் அறியும் யுத்தி. வீதிக்குச் சென்ற காதல் செய்தி அறியாதவர்கள் அறியும் யுத்தி. வைரமுத்துவினுடைய உரை. இதுநாள் வரை அறியப்படாமலும் அறிவிக்கப்படாமலும் இருந்த காமம் இனி நானே என்னை அறிவித்துக் கொள்வேன் என்று துணிந்து இந்த ஊர் வீதியிலே மயங்கி சுழன்று திரிகிறது. காதலிக்கும் பல பேர் நினைக்கிறது என்னன்னா, நம்ம காதலை பத்தி யாருக்குமே ஒன்னும் தெரியாது, நம்ம ரகசியமா காதலிக்கிறோம் அப்படின்னு நினைப்பாங்க. நண்பர்கள், உறவுகள், ஊர், உலகம் எல்லாமே இவங்க காதலை பத்தி தான் கவனிக்கிற மாதிரியான ஒரு உருவகமும் அங்க இருக்கும். அதாவது இரண்டு விதமா இருப்பாங்க. ஒன்னு நம்ம காதல் யாருக்குமே தெரியாது, நம்ம ரகசியமா வச்சிருப்போம் நினைப்பாங்க. ஆனா அவங்க காதல் ஊருக்கே தெரியும். இன்னும் சில பேர் என்ன நினைப்பாங்க, ஊருலகமே நம்ம காதலிக்கிறோமான்னு பாத்துக்கிறது தான், வேவு பார்க்கறதுக்கு தான் இருக்குது அப்படின்னு சில காதலர்கள் நினைப்பாங்க. இந்த இரண்டு விதமான நினைப்புகளும் காதலர்களுக்கு உண்டு. திருவள்ளுவர் கூறும் இந்த காதலன் காதல் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த ஊர்ல பலருக்கும் என் காதல் தெரியல. ஏன்னா அந்த காலத்துல வெளிப்படையா காதலிக்கிறது மிக குறைவு. எங்கேயாவது பூங்கால போய், எங்கேயாவது மரத்துக்கு பின்னாடி போய், எங்கேயாவது ஆற்றங்கரையில போய் யாருமே கவனிக்காத சமயத்துல தோழி அந்த பக்கம் யாராவது வர்றாங்களான்னு பார்த்துக்கிட்டு இருக்க காதலர்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்த தோழியும் அந்த காலத்துல அமைதியா இருப்பா. இந்த காலத்து தோழர்கள் எல்லாம் சமூக வலைதளங்கள்ல முதல்ல பரப்புறதே இவங்க புகைப்படத்தை தான், ஒரு கிசுகிசுவோட சேர்த்து. இவர்கள் நண்பர்களா காதலர்களா அப்படின்னு. இது திரைப்படத்துறையிலயும் வருதுங்க, மற்ற துறைகள்லயும் வருது இந்த மாதிரி. அதனால இந்த காலத்துல இந்த காதல்ங்கிறது, காதலர்கள் அப்படிங்கிறது ரொம்ப எளிதா தெரியுது. இந்த காலத்துல காதலர்களே பெருசா மெனக்கிறது இல்ல, அவங்களே வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சிடறாங்க, அதை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். ஆனா அந்த காலத்துல யாருக்குமே தெரியாம ரகசியமாக காதலித்துக் கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட அந்த ரகசிய காதலை உலகத்துக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காமம் அந்த தெருவில், மருகு என்றால் ஒரு தெருவு, மருகு என்றால் சுழலுதல், சுழல் காட்டுவது இல்லையா, அந்த மாதிரி சுழலுதல். ஒரு சின்னஞ்சிறு தெருவில் அவர்கள் வசிக்கும் குட்டி குட்டி தெருக்களில் அந்த காதல் செய்தி அப்படியே சுழன்று 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 போய் போகுதான். எப்படி மயங்கி வேற போகுதான். ஏன்னா அதுக்கு புத்தி இருந்ததுன்னா இப்படி போகாது, புத்தி இல்லாம மயங்கி போகுது அப்படின்னு சொல்லி தலைவன் சொல்றதாக சொல்லப்படுகிறது. அந்த காதல் செய்தி பரப்புறது யாரு? அதே தலைவன் தாங்க. காதலியை பார்க்க முடியவில்லை என்பதற்காக தன்னுடைய நாணத்தை விட்டு, இவள் என் காதலி, இவளை நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற செய்தியை உலகத்திற்கு பரப்புவனே அவன்தான். அது மடல் ஏறுவதன் மூலமாகவும் இருக்கலாம், மற்ற வழிகளாகவும் இருக்கலாம். ஏன்னா அப்படி ஒரு பரப்பி வச்சிட்டோம்னா நாளைக்கு அந்த பொண்ணை யாரும் திருமணம் பண்ணிக்க மாட்டாங்க பாருங்க, அப்படிங்கிற ஒரு உஷாராகவும் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் அந்த செய்தியை பரப்புறவனே இவன் தான். பரப்பிக்கிட்டு என்ன சொல்றான், என் காதல் செய்தி சுத்தி சுத்தி வருது அப்படின்னு சொல்றான் தெருக்கல்ல, தானா ஏதோ சுத்தி வர்ற மாதிரி. இதுல இந்த மருகின் மருகும் அற்புதமான சொல்லாடல். சிறு தெருக்களில் சுற்றி சுற்றி சுழன்று சுழன்று வரும் அப்படிங்கறத அதனுடைய பொருள். இதுக்கு நான் பல பாடல்கள் யோசிச்சேன். இருந்த போதிலும் அந்த சுத்தி சுத்தின்னு வர்றதுனால வைரமுத்தினுடைய சுத்தி சுத்தி பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல், அது சொல்றேன். சுத்தி சுத்தி வந்தீக, சுட்டு விரலால் சுட்டீக, ஐயோ என் நாணம் அத்து போக, கண்ணால் எதையோ பார்த்தீக, காயா பழமா கேட்டீக, என்னோட ஆவியத்து போக, என் காது கடிக்கும் பல்லுக்கு காயம் கொடுக்கும் வழவிக்கு
மார்பு மீதிக்கும் காலுக்கு முத்தம் தருவே. நான் மயங்கி 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 கிறங்கவும் மயக்கம் தெளிஞ்சு எழும்பவும் மொத்தை பூவில் நெத்தி பொட்டில் அடிக்கிறீங்க என்று இந்த பாடல். இதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, ஒரு கவிஞர், இப்பெல்லாம் திரைப்பட பாடலுக்கு யார் வேணா பாட்டு எழுதுறாங்க, ஆனா ஒரு நல்ல கவிஞர் பாட்டு எழுதும் பொழுது சில புதிய தமிழ் சொற்கள் அங்க வந்து விழும். அது தமிழர்களிடையே பரவும். ஆம்பல் இந்த சொல்லே கவிப்பேரசனுடைய பாடல் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. அந்த மாதிரி தாமரை ஒரு படத்தில் இருப்பாங்க, பார்த்த முதல் நாளே என்று தொடங்கும் ஒரு பாடல், அது பதாகை என்று ஒரு சொல் வரும். அந்த சொல் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பேனருக்கு பதாகை என்ற பொருளே இருக்கிறது, தமிழ் பொருள், தமிழ் சொல் அப்படின்னு பல பேருக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி பேனர்னே தமிழ் எழுதுவாங்க, பேனாயிர் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் அது பதாகை என்று மாறியது. அந்த மாதிரி தமிழர்களிடமும் தமிழ் தெரியாதவர்களும் தமிழ் பரப்பும் வேலையை கவிஞர்கள் மிக அழகாக செய்வார்கள். அப்படி இங்க கவிஞர் என்ன வேலை செஞ்சிருக்காரு, அந்த வழவிங்கிற சொல். இந்த வழவிங்கிற சொல்ல அவர் எங்க எடுத்து கையாண்டிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன்னா, கம்பராமாயணத்திலிருந்து வழைத்தோள் வழவி உண்டவன் வருந்தும் என்றால் அது வருந்தோ என்று அந்த செயல்ல வரும். அதுக்கு என்ன பொருள்னா, ராமன் சீதையை தேடி போறான், அப்ப வரக்கூடிய ஒரு பாடல், பிரிஞ்சு போன சீதையை தேடி. சீதையை தழுவி இன்பம் அனுபவித்தவன் அவளை பிரிந்து வருந்துகிறான் என்றால் அது என்ன சாதாரண வருத்தமா என்று அந்த வரிகளுக்கு பொருள். அந்த வளைவியை கொண்டு வந்து கொடுக்கிறாரு வைரமுத்து ஐயா அவர்கள். காயம் கொடுக்கும் வழவிக்கும் என்று சொல்கிறார். அப்ப அந்த இறுகு அணைக்கும் பொழுது காயம் ஏற்படுகிறதாம், அதைத்தான் அங்க வைரமுத்து ஐயா அவர்கள் அதை சொல்றார். இப்படி காதலை வெளிப்படுத்துவதற்கு சுத்தி வருவதற்கு ஆட்கள் நிறைய இருக்கிறாங்க. அவங்க காதல் செய்தியும் காம செய்தியும் கூட சுத்திக்கிட்டு போகுது அப்படின்னு தான் வள்ளுவர் சொல்றார். அருகிலார் எல்லாரும் என்று என் காமம் மருகின் மருகும் மருண்டு. நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராம செல்வரங்கம், மிஷன் நேத்திராலய வழி அகாடமி, சேலம், கள்ளக்குறிச்சி, அரூர், ஈரோடு, கணவாலயம், நாளோடு நன்றி. டாக்டர் செல்வாக்குள் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.